இது நம்ம எபிசோட் 4ங்க. தங்கத்தை பாதிக்கும் சாதகமாக்கும் காரணிகள். ஸோ நம்ம எபிசோட் 4ல் பார்க்க போகிறது அமெரிக்காவில் கட்டடங்கள் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பெர்மிட் வாங்குவாங்க. நம்ம ஊரில் மாதிரி பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்குகிறோம்ல, இல்லைன்னா ரீர் அப்ரூவ்டு வாங்குகிறோம், டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி அப்புறம் பிளான் அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டுறோம். அதே மாதிரி அமெரிக்காலையும் இருக்கும். அங்கே இருக்கிற மொத்த அரசாங்கத்திட்ட அதாவது லீகலாக போய் யாரெல்லாம் பர்மிஷன் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லா டேட்டாவுமே தங்கத்தை பாதகமாக்குறதுக்கும் சாதகமாக்குறதுக்கும் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சீராக்குறதுக்கும் டல்லாக்குறதுக்கும் உண்டான டேட்டாஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு நியூஸும் ரொம்ப முக்கியம். அதில் இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியங்க. இதை பொறுத்தவரை மாதமே பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, பர்மிஷனுக்கு ஒரு டேட்டா வரும், அதை டேட்டாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் அப்படின்னு, அதாவது கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா விடுவாங்க. அதுக்கப்புறம் ரியலாக ஒரு டேட்டா வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பங்குச்சந்தை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதுதாங்க, பில்டிங் பர்மிட்ஸ் ஃபைனல் அப்படின்வாங்க. இதுக்கு டேட்டாஸ் ரெகுலராக நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த டேட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி தங்கத்தை பாதகமாகவும் சாதகமாக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன், எல்லா தங்கமுமே US டாலரில் தான் ட்ரேட் ஆகும். அங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் எப்போல்லாம் டல் அடிக்குதோ அப்போ முதலீட்டாளர்கள் தங்கம் நோக்கி போவாங்க. அங்கே நல்ல க்ரௌத் ஆகி போயிட்டுருக்கப்ப US டாலரை நோக்கி போவாங்க. அங்கே போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தங்கத்தோட காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டுவாங்க. அங்கே பிரச்சனை வரப்போ தங்கத்துக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் ரொம்ப முக்கியங்க. வணக்கம், நான் ராஜ்குமார். ஸோ முதலீடு சார்ந்து பல விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் கற்றுக்கலாங்க. நம்மளை பொறுத்தவரை ரொம்ப எளிமையாக எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல முதலீட்டாளர்களாக ஆகலாம். நான் நிறையா விஷயம் இப்போ கூட ஒன்றுமே இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட். அந்த ட்ரேடில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அதாவது GTT ஆர்டர்னு வாங்கல, ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ பாருங்கள், பங்குச்சந்தையை கரெக்டாக புரிதல் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா நிறையா லாஸஸ் தான் சந்திக்க வேண்டி வரும். நிறையா ப்ராஃபிட்டும் சம்பாதிக்கலாம், நிறையா லாஸஸும் சம்பாதிக்கலாம். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கிளாஸ் எடுத்து, நான் காசை வாங்கிட்டப்பா, காசை கொடுங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தாலும் உங்கள் எமோஷனல் உங்களை ஃபெயிலியர் ஆகிக்கிறோம். நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பங்குச்சந்தையில் ஒரு லாபமாக பண்ணலாம். நான் அதிகமாக நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்றைக்குமே ஆலோசிக்காதீங்க. ஆனால் நம்ம தங்கம் வாங்குறதுல என்றைக்கு வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது. நம்ம சீட்டு போடுறது இந்த 30 நாள் கணக்கில் தான் போடுவோம். சீட்டு என்றைக்கு போடலாம், தங்கத்தை என்றைக்கு போய் வாங்கினா லாபமாக இருக்கும், என்றைக்கு விற்றா லாபமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம போடுறது. பட் பண தேவை இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. நான் இவ்வளோ சொன்னாலும் நானும் பண தேவை இருக்கிறப்ப விற்க தான் செய்வேன். காசு இருந்தால் தங்கம் போய் விலையெல்லாம் பார்க்காம வாங்க தான் செய்வேன். இதுதான் ரியாலிட்டி. லாங் டைமுக்கு எப்போயுமே தங்கம் ஒரு லாபகரமாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்துடுவோம். இந்த பில்டிங் பெர்மிட்ஸ் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுவாங்க. இதை யார் தர்றதுன்னா, அங்கே உள்ளூர் அரசாங்கம், உள்ளூரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரசாங்கம் பெர்மிட்டுக்கு வர்றதை எதெல்லாம் அப்ரூவ் பண்ணி ஃபைனலாக கொடுத்தாங்க அப்படின்றதா இந்த புள்ளி விவரம். ஸோ இதை பொறுத்த பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதை பொறுத்தவரை நிறையா பில்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். பில்டிங் பெருசாக வரல, பெர்மிட்டே நான் வாங்கலை அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, காசை நான் சொல்லியிருப்பேன், அமெரிக்கர்கள் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அவங்க சேர்த்து வைக்கிறாங்கனாலே பொருளாதார பயம் வருதுன்னு. வீடெல்லாம் கட்டுறாங்க, கட்டடங்கள்லாம் கட்டுறாங்கன்னா காசு அங்கே நல்லா புழங்குதுன்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் சொல்லலாம். நான் ஒரு டேட்டாஸாக உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தோடது, February 2026 ஃபோர்காஸ்ட், அதாவது கணிச்சது 1.45 மில்லியனு. ஆனால் 1.46 மில்லியன் வந்திருக்கு. அடுத்த மாதம் 1.39 கணிச்சிருக்காங்க, 39 மில்லியன் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.38 கணிச்சிருக்காங்க, ஆனால் வந்தது 1.39. அடுத்த மாதம், அதாவது மே மாதம் 1.36 அது வந்திருக்குது, ஃபோர்காஸ்ட் கொடுக்கல. அடுத்து 1.54, 1.44, சாரி 1.42, அதுக்கப்புறம் 1.41 போன ஜூனில் கழிச்சிருக்காங்க, அது கரெக்டாக வந்திருக்கு. 1.37 கணிச்சாங்க, 1.37 வந்திருக்கு. இந்த தடவை 1.44 மில்லியன் கணிச்சிருக்காங்க. ஸோ இது வரப்போகிறது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி, இன்றைக்கி 5:30 மணிக்கு வருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், தங்கம் ஸோ இங்கே இறக்கம் பண்ணணும். இந்த டேட்டாஸ் இந்த டேட்டாஸை பொறுத்தவரை
ப்ளஸ்ஸாக வந்துச்சுன்னா அங்கே பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே இதெல்லாம் நல்ல நியூஸாக வருதுன்றப்ப முதலீட்டாளர்கள் அங்கே போவாங்க. இது வந்து சொல்கிற அளவுக்கு வரல, மைனஸில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நேராக தங்கம் பக்கம் வருவாங்க. இது எல்லாமே ஒரு நியூஸ் தாங்க. மொத்தத்தில் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை எனக்கு தேவை என்னோட பணத்துக்கு நல்ல வந்து வட்டியோட நல்ல காசு வரணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் என்னோட எண்ணம். இப்போ நம்மளே என்ன யோசிப்போம், எந்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, தங்கத்தில் முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது வந்து எனக்கு நல்ல லாபமாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். உலக முதலீட்டாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்தியாவோட ஸ்டாக்கை மட்டும் பார்க்குறோம். உலக முதலீட்டாளர்கள் உலக நாடுகள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க எந்த மாதிரிலாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம பணத்தை கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நிறையா விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம உடனே போய் ஏர்ன் பண்ண முடியும்னா முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளை பொறுத்தவரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அக்யூரேசியாக கணிச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உண்மையானது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும், நம்ம சேனலை வாட்ச் பண்ணால் தான் தெரியும். உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி நிறை குறைகளை சொல்லுங்கள். அப்போ தான் நிறையா திருத்திக்கிட்டு சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னா நிறையா லாப நோக்கத்தோட லாபமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிங் அப்படின்ற இன்வெஸ்டிங் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து லாபகரமாக போக முடியும். இந்தியர்களை பொறுத்தவரை வெறும் 10% தான் நம்ம வந்து பங்குச்சந்தையோ இல்லை இந்த மாதிரி முதலீடுகளில் போகிறோம். மற்ற 100% மக்களும் வந்து கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குறத வந்து இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் தங்கம் வந்து அவ்வளோ ஒரு இன்றியமையாகுது. நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாக தங்கம் சார்ந்து இருக்கும். பட் நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கனால இடங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல இடங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கி போடலாம். என்னோடய நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இல்லைனா கேஎல் ப்ராப்பர்ட்டி தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் போங்க, என் நம்பர் அங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் என்ன ஆயிருக்கு, ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே வலுவாக இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த பர்மிட் வாங்கினாங்க எல்லோரும் வீடு கட்டணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த வீடியோஸில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.